ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்திய என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர 10ஆம் பாகமான 10ஆம் ராசி என்ன மேசராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மேசராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனை கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாச கட்டம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ராசி இடத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கட்டம் கொடுக்கப்பட்டு சின்ன சின்ன கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் லான் போட்டுருக்கிறத உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதன் முதல் பாகம் கருதி எண்ணி வர 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணி வர 10ஆம் பாகத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லிட்டீங்க நட்சத்திர சாரம் எப்படி பார்க்குன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசத்து பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி கிரகம் போட்டிருப்பாங்க. கிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ஒரு நட்சத்திர பேர்கள் இட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்து வாயிலாக தான் அது உங்களுடைய தசாபதி கிரகங்கள் அந்த நட்சத்திர வாயிலாக தான் பயணித்து உங்களுக்கு பலன் அளிக்கிறாங்க. அந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் விளக்கம். ஓகேங்களா? இதை புரிஞ்சுட்டு பதிவு பண்ணி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கடகலக்கண கடகராசிக்காரத்தை பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கடகலக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவகரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடி சனி திசைங்க. சனி திசை கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பாடு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது உங்களுக்கு அதாவது 19 ஆண்டுகள் செயல்பாடு இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் 1 மாதமும் 9 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தை எண்ணி வர 10ஆம் பாகமான 10ஆம் ராசியான மேசராசி நட்சத்திரம் பார்த்துலாங்க. இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்கும். பரணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அதாவது அஸ்வினி சாரத்தில் உங்களோட புத்திநாதன் இப்போ இருந்து எப்படி புத்திநாதன் எப்படி பலன் அளிக்க பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ அஸ்வினிங்கிறது கேதோட சாரம் இல்லைங்களா? அப்போ கேதுங்க டபுளாக சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடக்கடி கொடுக்கும். அதாவது போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம யாராவது தொழில் பண்ணி ஏமாற்றிருப்போம். எதையுமே நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதுக்கு உண்டான வினைப்பயனை இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் நம்ம எப்படி பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பூரா இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு ஆன்மீக சம்மந்த தொழிலில் நம்ம வந்து இறங்கணும்னா அது ஈடுபாடு பண்ணோம்னா அது கூட கனெக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு பெருசாக பாதிக்கிறதெல்லாம் போவாங்க. ஓகேங்களா? இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேர் புகழ் பட்ட படிப்பு அரசு சம்மந்தப்பட்ட எல்லாம் கால்நடை விவகாரத்தில் எல்லாத்தையும் தடை தாமதம் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்தை நம்ம இணைக்கணும். அப்போ மூலிகை இணைக்கணும். அப்போ சித்திர வழிபாடு இணைக்கணும். அப்போ இந்த மாதிரி இணைச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள்லாம் நம்ம பேர் புகழ் பட்ட படிப்பாக இருக்கட்டும் நம்ம தொழிலாக இருக்கட்டும் அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்சம் கொடுப்ப ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும் ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணுறதா இருக்கட்டும் வரவு செலவாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கனெக்டட் கொடுப்பார். ஓகேங்களா? அதை விட்டு நம்ம வேறு ஏதாவது ஆப்போசிட்டாக பண்ணோம்னா அத்தனையும் பார்த்தீங்கன்னா பற்றற்ற நிலையில் போய் நம்ம பெருசாக நம்மளுக்கு உடன்பாடு இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நாம் அதாவது குதிரைக்கு தானம் கொடுக்கறது குதிரைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது செலவு அதாவது அதுக்கு தீனி போடுறதுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவுறது. ஓகேங்களா? அப்போ இரட்டை இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இரட்டையர்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழிலில் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இல்லாத சுமூகமாக சிறப்பாக போகக்கூடிய நம்ம உணரக்கூடிய கட்டாயம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கும்பிட்றது. ஓகேங்களா? இது யமகண்ட காலகட்டங்களில் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அது நிறையா இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரி அது பரணி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பரணி சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனோட சாரம். ஓகேங்களா? அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 11 கூடையவன் 4 கூடிய 11 கூடையவன் சாரம். அப்போ இது வந்து பாதகாதிபதி சரலக்கணக்கு கடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிஷப ராசி வந்து சுக்கிரனது பாதகராசி தானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பாதகோட சாரம் அதாவது சுகாதிபதி அண்ட் பாதகாதிபதியோட சாரத்தில் உங்களுக்கு கேது பாகம் பயணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா பாவகம் 10ஆம் பாவகம். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் ஒரு கார்மெண்ட்ஸு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் பண்ணுறது ஃபிசியோதெரப்பி பண்ணுறது சித்த மருத்துவம் பண்ணுறது. ஓகேங்களா? அப்போ வந்து ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பழசு வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் அதை நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது இந்த ஆடை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் அமைப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் செகண்ட்ஸ் வாங்கி நம்ம பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மூலிமா தொழில். ஓகேங்களா? அப்போ பட்ட படிப்பு படிக்க போனாலுமே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது
வேர்க்குன்னு ஒருத்தர் மேலே சீட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த நீங்கள் படிக்க பட்டத்தோட சீட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த அதை இது பண்ணி அந்த பேரை அழிச்சிட்டு நம்ம பேரை ஏற்றணும். அப்போ அது நம்ம செகண்ட்ஸாக மாறும். அப்போ அந்த இடத்துல பேர் புகழ் பட்ட படிப்பு அருமையாக நம்மளுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலியம் ஒரு கால்நடையாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பாக இருக்கட்டுங்க, ஒரு மந்திர உச்சாகரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் எல்லாமே நாம் வந்து செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு ஆசிரியர் வாங்கிட்டு பெண்கிட்ட சாப்பு வாங்காமல் ஒரு சிறப்பாக பயணிச்சோம்னாவே கண்டிப்பாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்து என்ன கீர்த்திகை சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து சூரியனோட சாரம் கீர்த்திகை சாரம், அப்போ இந்த லக்கணத்துக்கு 2 கூடிய சாரம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுதுங்க, 10ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ வந்து 2 சம்மந்தப்பட்டு மேலே கேது சம்மந்தப்படுறார். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும், தொழிலில் சொன்ன வாக்குறுதி காப்பாற்ற முடியாது, இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காரணத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் இந்த மாதிரி 2ல் அதாவது 2 கோடி சாரத்தில் வந்து புஷ்கர மாதம் வாங்கி அவர் வந்து கேது பகவான் புத்தி நடத்தார். ஓகேங்களா? அப்போ 10ஆம் இடத்துல. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம தொழில் விஷயமே எந்த ஒரு காரியமும் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாம் சிவன் கோயில் அருகாமையில் உள்ள ராகுதி விநாயகர் கும்பிட்டு போகிறது, அது யமகண்ட நேரத்தில் கும்பிட்றது. ஓகேங்களா? அப்போ சிவனை வழிபாடு பண்ணிட்டு போகிறது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமயத்தை பார்த்தீங்கன்னா அதான் மலை அடிவாரத்தில் உள்ள சிவன், அதான் நடுமலையில் இருக்கிற ஒரு சிவனுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முடி தானம் கொடுக்குறதுங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கிற பேர் புகழ் பட்டப்படிப்பாக இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், கொடுக்குற வாக்குறுதியாக இருக்கட்டும், பேர் புகழ் பட்டம் புகழ் எதுவாக இருக்குமாயில் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.